குட்டி சொந்தங்களை இன்னைக்கு நம்ம சொந்த ஊருக்கு போக போகிறோம். அதுக்காக பாப்ஸ் எப்படி ரெடி ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் ட்விஸ்ட் இன் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சொந்த ஊருக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாப்ஸ்லாம் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு லோஷன் போட்டுட்ருக்காங்க. அவங்க சித்தி தான் அவங்கள ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு புரட்டாசி 5வது சனிக்கிழமைக்காக கோயிலில் எல்லாரும் அன்னதானம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் அப்பாவும் சேர்ந்துருக்காங்க. அதனால் ஃப்ரைடே நைட்டே நாங்கள் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்ஸ்க்கு 5 o'clock நல்லா குளிச்சு விட்டு அவங்கள ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அவங்க சித்தி பவுடர் அடிச்சு லோஷன் போட்டு பவுடர் அடித்து முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொட்டு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்ஸ் வந்து இன்றைக்கி இந்த ட்ரெஸ் தான் போட போகிறாங்க. இந்த ட்ரெஸ் நம்ம எங்கே வாங்கணும்னு சொல்லி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸிபிஷன் போயிருந்தோம். அப்போ 2 ட்ரெஸ் 100 ரூபான்னு சொல்லி பாப்ஸ்க்கு வாங்கினோம். உண்மையாலுமே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ். நீங்கள் இன்னும் அந்த எக்ஸிபிஷன் வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ட்ரெஸ் பாப்ஸ்க்கு நல்லா இருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சின்ன பாப்ஸையும் அவங்களுக்கு போட்ட மாதிரியே லோஷன் போட்டு பவுடர் அடித்து எல்லாம் பண்ணி நம்ம சின்ன பாப்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம். சின்ன பாப்ஸுக்கு வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ், பெரிய பாப்ஸ்க்கு வந்து அது ஒரு சாண்டில் மாதிரி ட்ரெஸ் தான் எடுத்திருக்கோம். 2 சின்ன பாப்ஸுக்கும் பெரிய பாப்ஸுக்கும் இந்த ட்ரெஸ் கலர் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், சின்ன பாப்ஸுக்கும் பெரிய பாப்ஸுக்கும் நான் தலை சீவி விட்டுட்ருக்கேன். ஒரு வழியாக 2 பாப்ஸும் ஃபைனலாக ஃபுல்லாக அவுட்ஃபிட் போட்டு எல்லாம் பண்ணி தலை சீவி ரெடி ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து டைம் இருக்குதுன்னு சொல்லி 2 பாப்ஸை வச்சு ஷார்ட்ஸ் வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்காதவங்க நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் இருக்கா, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கண்டிப்பாக நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துருங்க. அந்த ஷார்ட்ஸில் பாப்பாஸ் 2 பேரும் அந்த கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாங்க. இந்த கூலிங் கிளாஸ் பாப்ஸுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிடுங்க. நாங்கள் கிளம்புறக்கே மணி 8 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போகிற வழியில் பெட்ரோல் பேங்க்கில் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்ஸுக்கு இட்லி வந்து நாங்கள் வீட்லேயே வச்சு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு மட்டும்தான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா பாப்ஸை கூட்டிகிட்டு வெளியே அப்படியே வாக் போயிட்டுருக்காங்க நாங்கள்லாம் சாப்பிட்ற வரைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், பக்கத்துலேயே கொஞ்சம் இது இருந்துச்சு, பாப்ஸ்கார்ன் விளாட்றதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் நான் அப்பா 2 பேரும் பாப்ஸ் எல்லாம் உட்கார வச்சு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பாப்ஸ் வந்து ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொஞ்சம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம பெரிய பாப்ஸ் பாருங்கள், பெரிய பாப்ஸ் பக்கத்துலேயே அந்த இது மாதிரி இருக்கும், ஒரு சீசா மாதிரி இருந்துச்சு, அதில் ஆடிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க நம்ம பெரிய பாப்ஸ். அதுக்கப்புறம் எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் பாப்ஸ்க்கு காரில் போக போக ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்த இட்லியை பாப்ஸ் 2 பேர்த்துக்குமே காரில் போக போக ஊட்டி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டதுக்கப்புறம் பாப்ஸ் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நல்ல தூக்கம் வந்து 2 பேருமே தூங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். காரில் போக போக 6 மாதம் குழந்தையா இருக்கையிலலாம் பாப்ஸ் காரில் ஏறின உடனே தூங்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போல்லாம் தூங்குறதில்லை. இப்போல்லாம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறம்தான் அப்படியே தூங்குறாங்க. போக போக ரொம்ப இருட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட டைம் ஒரு 11 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஊருக்கு போகல கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஊருக்கு போயிடுவோம். யாருக்கெல்லாம் இருட்டில் போக பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. எப்படியோ கடைசியில் ஊருக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்த நாள் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வந்தோடனே டயர்டில் தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மார்னிங் தான் எழுந்திரிச்சு வீடியோ எடுத்தோம். இது ஃபுல்லாக பாருங்கள், சுற்றியும் காடு. நல்லா அங்கே கொஞ்சம் அட்மாஸ்பியர் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கிராமத்து அட்மாஸ்பியர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அந்த தோட்டத்தில் 4 வீடு தான் இருக்கும். இதெல்லாம் தாத்தா பாட்டி அவங்கவுங்க தோட்டம்னு சொல்லுவாங்க. நிறையா சுற்றி தோட்டமாக தான் இருந்துச்சு. அத்தை வீடு பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அத்தை வீடு, மாமா வீடு, அப்புறம் எங்கள் வீடு, எங்கள் அண்ணா வீடு, எங்கள் சித்தி வீடு, இந்த மாதிரி ஒரு 5 வீடு வந்து ஒன்றா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இதில் எது எங்கள் வீடுன்னு கேட்பீங்க. அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிக் சர்ப்ரைஸ் இருக்குது. எங்கள் வீட்டில் நின்று தான் நான் இப்போ வீடியோ கவர் எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் எங்கள் வீடு. நாங்கள் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்தில் வீடு கட்டிகிட்ருக்கோம். முதல்ல ஒரு குட்டி வீடு இருந்துச்சு. அந்த குட்டி வீடு பத்தில் பாப்பாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பத்தலைன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் இப்போ தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் டாய்லெட் கட்டிகிட்ருக்காங்க. வீட்டோட டைல்ஸ் பார்க்கலாம் வாங்க. வீட்டில் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் போர்ட்டிகோ டைல்ஸ்க்கு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு உள்ள டைல்ஸ் வந்து நாங்கள் இந்த கலர் தான் போட்டிருக்கோம். இப்போ தான் டைல்ஸ் ரீசெண்டாக ஒட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சோடனே ஹவுஸ் வார்மிங் டேட் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
மாடியில் வந்து ஓடெல்லாம் ஒட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இதுதான் கிச்சன் டைல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டோட டைல்ஸ்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஐப்பசியில் கண்டிப்பாக ஹவுஸ் வார்மிங் வச்சுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து நம்ம கோயிலுக்கு போகிறத இன்னொரு vlog-ஆ நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டாட்டா, பாய் பாய்.